ரவையை வச்சு இது வரைக்கும் ஒரு முறை கூட இப்படி செஞ்சுருக்க மாட்டீங்க. எப்பவும் ஒரே மாதிரி இல்லாமல் ரொம்பவே புதுமையான முறையில் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அருமையான ரெசிபி ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன்னு நீங்களே பாருங்கள். வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் மெஷரிங் கப்பில் பெரிய கப்பில் ரவை எடுத்துருக்கேங்க. அதாவது 250 ml அளவுள்ள கப்பில் 2 கப் அளவுக்கு நான் ரவை சேர்த்துக்கிறேன். நான் 2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். நாம் 2 கப்பு ரவை சேர்த்தோம்னா 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்கணும். வறுத்த மாவு, வறுக்காத மாவு எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவையும் நான் இதில் சேர்த்து விட்டுறேன். நாம் 2 கப்பு ரவை சேர்த்துருந்தோம், 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துருந்தோங்க. 2 கப்பு ரவைக்கு 1 கப்பு அரிசி மாவு சேர்த்தது மாதிரி 1 கப்பு தயிர் சேர்த்துக்கணும். எல்லாமே ஒரே அளவுள்ள கப்பில் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். தோல் சீவிட்டு கழுவிட்டு துருவிக்கோங்க. 2 பச்சை மிளகாயை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை பொடிசாக நறுக்குனது, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். உங்களுக்கு மிளகுத்தூள் வேண்டாம்னா மிளகாய்த்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு. எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சுங்க. இப்போ கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விடலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப இறுக்கமாக இருக்குது. இப்போ நாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை தெளித்து விட்டுட்டு பிசைஞ்சிக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைகிற மாதிரி தான், அதை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ஏன்னா ரவை ஊறுற அளவுக்காச்சும் கொஞ்சம் தளத்தலன்னு நம்ம பிசையணும். எனக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி செலவாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா லூஸாக இருக்க மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா இந்த ரவையை நம்ம 10 நிமிஷம் ஊற விட போகிறோம். அது ஊறுறதுக்கு அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும், அதுக்காக தான். அதே மாதிரி இந்த வெங்காயம், கேரட் எல்லாமே நான் பச்சையாக சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பச்சையாக சேர்க்க பிடிக்கலனா லேசாக வதக்கிட்டும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்னொன்று கேட்பீங்க, வறுத்த ரவையா வறுக்காத ரவையான்னு. எந்த ரவை வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அரிசி மாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாமே உங்களோட விருப்பம், ஆப்ஷனல் தான். இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன். 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ரவையை ஊற விட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே ஊறி இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அந்த தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் டைட்டாகவே ஆகிடும். ஆனால் நம்ம தளத்தலன்னு பிசைஞ்சதுனால இந்த பதம் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு தடவை கை வச்சு அப்படியே அழுத்தி பிசைஞ்சு கொடுத்துருங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்ததுக்கப்புறமா இதிலேருந்து ஒரு சின்ன பால் இல்லை பெரிய பால், உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு பெரிய பந்து போல் தான் நான் எடுத்துருக்கிறேன். இதை நாம் தட்டில் வச்சு இலையில் வச்சு தட்ட போகிறோம். நான் வாழை இலையில் எண்ணெய் தடவி வச்சுருக்குறேங்க. அதில் வச்சு தட்டிட்டு போடும்பொழுது நமக்கு ஈஸியாக இருக்கும். கூட நம்ம தொட்டுக்கிறதுக்காக இந்த மாதிரி கையில் எண்ணெய் இல்லைன்னா தண்ணி ஏதாவது ஒன்று தொட்டுட்டு தட்டுங்க. அப்போ தான் ரொம்ப சுலபமாக தட்ட வரும். இல்லைன்னா கையில் ஒட்டி பிடிக்கும். நான் தண்ணியை தான் தொட்டுக்கிறேன். எவ்வளோ மெலிசாக தட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்குங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரங்களில் சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நான் இலையோட சைஸுக்கு தகுந்தாற் போல் தட்டி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் தவா வச்சுக்கோங்க. நான் நான்ஸ்டிக் தவா தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தாங்க பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு நெய் பயன்படுத்துறது பிடிக்கும்னா நெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த இலையை அப்படியே நம்ம தூக்கிடலாம். பாருங்கள், பிளேட்டில் அப்படியே கை விட்டுட்டு நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே தவாவில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 10 செகண்ட் அப்படியே விட்டுடுங்க. இந்த ஓரம் மடிஞ்சிடுச்சு, அதை தான் நான் எடுத்து விட்டேன். அப்படியே 10 செகண்ட் விட்டுட்டு லைட்டாக அப்படியே மேலே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம்னா இலை ஈஸியாக எடுக்க வரும். இப்போ பாருங்கள் இலை எப்படி எடுக்கிறேன்ட்டு. நம்ம எண்ணெய் தடவுனதுனால இலையில சுத்தமாக ஒட்டாது. இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சுற்றிலும் நம்ம எண்ணெய் ஊற்றி விட்டுக்கலாம். ஏற்கனவே தவாவில் நம்ம ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணதுனால அந்த எண்ணெயே இருக்குது. ஆனால் நான் பெரட்டி போட்டதுக்கப்புறமா தான் எண்ணெய் ஊற்ற போகிறேன். அடையை போட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா பெரட்டி விடுங்க. பாருங்கள், நல்ல கோல்டன் கலரில் செவந்து வந்திருக்குது. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு.
திருப்பி போட்டுட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டேங்க. மறுபடியும் நாம் பரட்டிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தயாராகிருக்கு. நல்ல மெலிசாவும் இருக்குது. அடையோட கனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மெலிசாக நம்ம தட்டியிருக்கோன்ட்டு. இது மாதிரி தட்டினா நல்லா முறுமுறுப்பாக இருக்குங்க. இதே மாதிரி தான் நான் எல்லா அடையும் சுட்டு எடுக்க போகிறேன். மறுபடியும் பரட்டி போட்டுட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்ல கோல்டன் கலர் வரணும். வந்ததுக்கப்புறமா எடுங்க. இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரவையை வச்சு நல்லா மொறுமொறுன்னு நம்ம அடை செஞ்சுருக்கோம். நான் ரெடி பண்ண மிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 அடை வந்துச்சு. நான் உங்களுக்கு 2 அடை வச்சு காமிச்சிருக்கிறேன். பாருங்கள் எவ்வளவு மெலிசாக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்கும் பொழுதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. இதை நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். ஆனால் எங்கள் வீட்டில் கார சட்னி இருக்கிறதுனால நான் கார சட்னியோடு சேர்த்து சாப்பிட போகிறேன். எந்த சட்னி சாம்பார் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இல்லை எதுவுமே இல்லாமல் கூட அப்படியே சாப்பிட்லாங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாய், வெங்காயம், வெஜிடபிள் இந்த மாதிரி எல்லாமே கலந்து போட்டிருக்கோம். அதனால் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். அது இந்த மாதிரி பச்சையாக நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி அடை செய்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா? நல்லா சாஃப்டாகவே பிஞ்சு வருது. நான் சமையல் சோடாலாம் கூட எதுவுமே சேர்க்கலை. பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. நம்ம சேர்த்த அந்த வெங்காயம், கொத்தமல்லி, கேரட் எல்லாமே ஃப்ளேவர் தெரியுது. அந்த சீரகத்தோட ஃப்ளேவரும் நல்லா தெரியுது. உப்பு, காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அருமையாக இருக்கும். வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட்டு டின்னர் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அருமையாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க கூட அட்டகாசமாக விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Bye guys. Bye bye.